அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ரபியுல் அவ்வல் பிறை 9, 10, 11 இந்த 3 நாட்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் இருக்கிறது. அந்த அமலை நீங்கள் செய்தால் நோய் நொடி பிரச்சனை சஞ்சலம் இன்ன பிற கேடுகள் இன்ன பிற ஆபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து அல்லாஹ் மாபெரும் பாதுகாப்பு வழங்குவான். அந்த அமல் மிக முக்கியமான அமல். நல்லோர்களால் அது ஓதி பரிசீலிக்கப்பட்ட ஒரு அற்புதமான முக்கியமான அமல். குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் பிறை 9, 10, 11 ஆகிய 3 தினங்கள் செய்ய வேண்டும். அதாவது பிறை 9 ஃபஜ்ரு மக்ரிபு, பிறை 10 ஃபஜ்ரு மக்ரிபு, பிறை 11 ஃபஜ்ரு மக்ரிப் ஆகிய இந்த இரண்டு வக்துகளில் வக்து தொழுகைக்கு பிறகு இந்த அமலை செய்யணும். ஆச்சுங்களா? என்ன அமல் அப்படின்னு சொன்னால், ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது ஒரு 3 விடுத்தம் செலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். செலவாத் ஓதிய பிறகு யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல் என்று 3 விடுத்தம் ஓதி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ளுங்கள். அதாவது வாய்க்கு சமீபமாக அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணீரை ஊதிக்கொள்ள வேண்டும். பிறகு சூரத்துல் முஸம்மில், குர்ஆன் ஷரீஃபில் இருக்குதுல்ல, யா ஐயுஹல் முஸம்மில் என்று துவங்கும் அந்த சூறாவை முழுமையாக 3 விடுத்தம் ஓதி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ள வேண்டும். பிறகு நம்முடைய முகம், நம்முடைய தலை இதில் சற்று எடுத்து தேய்த்து கொண்டு தடவிக்கொண்டு அதை நாம் பருகி கொள்ளலாம். நாமும் பருகலாம், பிறருக்கும் பருக கொடுக்கலாம். நோய் நொடியுடையவருக்கு அதை கொடுக்கலாம். அவருக்கு தீராத வியாதிகள் இருந்தால் அல்லாஹ் குணப்படுத்துவான். நமக்கு நோய் இருந்தால் குணமாகும். ஆபத்தான வியாதிகள் வராமல் நம்மை பாதுகாக்கும். இப்படியான இந்த அமலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த 3 நாள், அதாவது பிறை 9, பிறை 10, பிறை 11, அதாவது ரபியுல் அவ்வல் பிறை 9, 10, 11 ஒரு நாளுக்கு 2 வக்த் ஃபஜ்ர் மக்ரிப். இந்த முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.